ஹலோ மக்களே, இது 1997ல் வெளிவந்த பிரேக் டவுன் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். கதையை கேட்டிங்கன்னா, தொலைஞ்சு போன ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முழு கதையே. அதாவது படம் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் முடிகிற மாதிரி ஒன் டே கான்செப்ட் தான். இது ஸ்பாய்லர் அலர்ட். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏகேவும் த்ரிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஃபாரினில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட் ஆர் கொலீகோட மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக வேற ஊர் போக வேண்டியிருக்கு. ஸோ அதை ஒரு வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி அந்த மேரேஜ் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேயே சுற்றி பார்க்க அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஆரவ் கிறுக்குத்தனமாக வண்டி ஓட்டி அவங்கள இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறான். நம்ம ஏக்கவும் செம்ம காண்டாகிறாரு, அசிங்கமாக திட்டுறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெட்ரோல் பங்க் கேஸ் ஸ்டேஷன் வருது. அங்கே வண்டியை நிறுத்திட்டு பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் அந்த பங்க்கில் இருக்க கடையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறாங்க. அதே பங்க்கில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரவ் காரும் நிற்குது. அங்கே ஆரவ் ஏகேவை பார்த்துட்டு வேணும்னே வந்து வம்பிழுக்கிறான். ஆனால் ஏகே எதுவும் பெருசாக கண்டுக்காமல் த்ரிஷாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு ஏகே பதற்றத்துலேயே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. பிகாஸ் அவருக்கு ஏதோ ஒன்று சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ திடீர்னு அவங்க வண்டி ஹைவேல பிரேக் டவுன் ஆகுது. அங்கே கண்ணு கெட்டின தூரம் பாலைவனம் தான். ஸோ வழியில் வேறு எந்த வண்டியுமே இல்லை. இவங்க வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. வண்டியில் என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கு புரியலை. அப்போ அதே ரோட்டில் ஆரோ வண்டி வேகமாக இவங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போயிடுது. ஆரோ அப்படியே தூரத்தில் போய் வண்டி யூட்டன் போட்டு இவங்களை வாட்ச் பண்ணுறாரு. அதே சமயத்தில் அந்த ரோட்டில் ஒரு ட்ரக்கும் வருது. அநேகமாக இந்த படத்தில் அந்த ட்ரக்குக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வண்டி வைக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்ல. அந்த ட்ரக் டிரைவர் இறங்கி ஏகே காரை செக் பண்ணுறாரு. வண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. உடனே ஹைவேனா காலியாக இருக்குன்ட்டு வேகமாக ஓட்டிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மோட்டல் வரும். அங்கே போயிட்டு டோ வேனுக்காக கால் பண்ணி உங்கள் வண்டியை டோ பண்ணி சிட்டி வர கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம், என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. வண்டி புது வண்டின்றனால ஏகே வந்து எப்படி வண்டி இங்கேயே விட்டுட்டு வர்றது, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல த்ரிஷா வந்து பதட்டப்படாதீங்க, நான் போகிறேன், நான் போய் கால் பண்ணி டோ வேனை கூட்டிகிட்டு வரேன், அப்படியே சாப்பிட்டு ஏதாவது கிடச்சுன்னா அந்த மோட்டல்லையே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏகே வந்து இல்லை நீங்கள் எப்படி தனியாக வேணாம் அப்படின்றாரு. உடனே உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருங்க காரில், எங்கே ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கே தானே இருக்குது, நான் உடனே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லிவிட்டு அந்த ட்ரக்கில் ஏறி கிளம்புறாங்க. ஏகேவும் காரில் போயிட்டு உக்காந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்படியே 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, த்ரிஷா வரவே இல்லை. அவருக்கு ஒன்றுமே புரியல. செம்மையாக நர்வஸ் ஆகிறாரு. என்ன நடக்குதுன்னு புரியல இல்லையா. உடனே வந்துட்டு அப்படியே காரை வந்து சுற்றிட்டு பார்த்துட்டு இப்படி காரு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு 2 வயர் தொங்குது. அதாவது யாரோ அந்த வயரை வந்து எடுத்து விட்ருக்காங்க. ஸோ அந்த வயரை திருப்பி அட்டாச் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நார்மலாக இருக்குது. அது எப்படி அந்த வயர் பிஞ்சது, ஒரு வேளை நம்ம வந்த வேகத்துக்கு பிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த மோட்டலுக்கு போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்ரக்கே இல்லை. சரின்னு இறங்கி மோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃபை பார்த்தீங்களா, த்ரிஷாவை பார்த்தீங்களான்னு ஃபோட்டோ காட்டி கேட்குறாரு. அங்கே இருக்கிற யாருமே பெருசாக அதை கண்டுக்கல. அந்த மோட்டல் கடைக்காரரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏகேக்கு ஒன்றுமே புரியல. அந்த மோட்டல் ஓனர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, ஒருவேளை என் ஒய்ஃபை திருப்பி எனக்கு தேடி வந்தாலோ இங்கே வந்தாலோ அவங்களை இங்கேயே இருக்க வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த ஹைவேல இன்னும் வேகமாக வந்துட்டு இருக்காரு. தூரத்தில் அந்த ட்ரக்கை கவனிக்கிறாரு போயிட்டு இருக்கிறத. நல்லா சேஸ் பண்ணி வேகமாக வந்து அந்த ட்ரக்கை வந்து ஹார்ன் அடிச்சு நிறுத்த சொன்னால் அவன் நிறுத்தாமல் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான். ஸோ ஓவர்டேக் பண்ணி பிரேக் அடித்து அந்த ட்ரக்கை நிறுத்துறாரு. என் ஒய்ஃப் எங்கே அந்த டிரைவரை கேட்டால் அந்த டிரைவர் நீ யாரு, நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாற்றி பேசுகிறான். ஏகேக்கு ஒன்றும் புரியல. யோ என் வண்டி தான் அங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சையா, என் ஒய்ஃபை வந்து நீ தானே மோட்டலுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்டால், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, எனக்கு நீ யாருன்னே தெரில, இப்போ தான் பார்க்குற, ஒன்றும் புரியலையே அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அப்போ அதே சமயத்தில் அந்த ஹைவேல வந்து ஒரு பெட்ரோல் போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்கு. உடனே ஏகே வந்து அந்த போலீஸ் வண்டியை நிறுத்திட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அந்த போலீஸும் விசாரிச்சு 2 பேருடைய டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கை செக் பண்ணால் அந்த ட்ரக்கு வந்து காலியாக இருக்குது, யாருமே இல்லை உள்ள. உடனே அந்த போலீஸ்காரன் அந்த ட்ரக்கை அனுப்பிச்சிடுறாரு. ஏகேக்கு ஒன்றுமே புரியல. ஏகே வந்து போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த மாதிரி என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பட்டாவரை போக சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து முறையாக வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 4 to 10 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி இப்படி போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், எங்கள் சீஃப் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஏகேவும் கார் எடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. கம்ப்ளைண்ட்லாம் எழுதி தராரு. எழுதிட்டு திரும்பி பார்த்தா ஒரு போர்டு ஃபுல்லாக மிஸ்ஸிங்னு நிறைய பெண்களும் குழந்தைங்களும் காணவில்லைன்னு சொல்லிட்டு பேப்பர் கட்ஸ் இருக்கு. அதை நீங்க ட்ரெய்லர்ல கூட அந்த ஷாட் பார்க்கலாம். ஸோ இந்த கட்ஸை பார்த்ததும் அப்போதான் ஏகேக்கு புரியுது, இது வந்து ரெகுலரா இங்க நடந்துட்டு இருக்கு. மாஃபியா கும்பல் வந்து இந்த மாதிரி பெண்களையும் குழந்தைங்களையும் டார்கெட் பண்ணி கடத்துறாங்க அப்படின்றத ஏகே புரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்க இருக்க போலீஸ்காரர் வந்து இது இங்க ரெகுலரா நடக்கிறது தான், அடிக்கடி இந்த மாதிரி பெண்களும் குழந்தைங்களும் காணாம போயிடுவாங்க, ஆனா ஒண்ணு நீங்க பதட்டப்படாதீங்க, உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவை அனுப்பிடுறாங்க. ஏகே எங்க போறது என்ன போறதுன்னு அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்றாருன்னா திருப்பி அதே மோட்டலுக்கு வராரு. அங்க போயிட்டு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அவன் வந்து திருப்பி அதே மாதிரி கண்டுக்கவே இல்லை சுத்தமாக. ஐயோ எத்தனை தடவை சொல்கிறது, இந்த மாதிரி எங்கள் பிஸ்னஸ் டைமில் வந்து வெறுப்பேற்றாத அப்படின்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்கா பதில் சொல்கிறாரு. ஏகே அப்படியே நின்று யோசிக்கும் போது அங்கே பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒரு ஏகேவை பார்த்து, தம்பி உன்னோட பதத்தை எனக்கு புரியுது, நீ ஏன் பாத்ரூமில் செக் பண்ணக்கூடாது, அங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீ ஒரு தடவை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏகே போயிட்டு கதவை வந்து பார்க்குறாரு. அங்கே வேற ஒரு லேடி வந்து வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கலாம். அவங்க பாட்டு ஏகேவை பார்த்துட்டு கண்டவனி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மேனரிசம் இல்லையா, நீ பாட்டு கதவை திறப்பியான்னு. ஏகே வந்து சைலண்டாக சாத்திட்டு அமைதியாக வந்துடுறாரு வெளியில். மோட்டல் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒவ்வொரு பில்லாக செக் பண்ணி அந்த ஆர்டரை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏகே உடனே போயிட்டு அந்த பில்லை கொடுங்க, அந்த பில்லில் பேர் இருக்குல்ல, என் ஒய்ஃப் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை கேட்குறாரு. ஆனால் அந்த மோட்டல் ஓனர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, வெளில போடா அப்படின்னு சொல்ல உடனே அவர்கிட்ட இருந்து அதை வேகமாக பிடுங்குறாரு, சண்டை போட்டு பிடுங்கி அப்படியே பேரெல்லாம் செக் பண்ணுறாரு. அதில் அவர் ஒய்ஃபோட பேரே இல்லை. இந்த மாதிரி அப்ராட்ல இந்த ஹைவே மோட்டல்லாம் போனீங்கன்னா அந்த மோட்டல் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வர் இருக்கும் கேஷுவலா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மோட்டல் ஓனர் வந்து அந்த ரிவால்வர் எடுத்து காட்ட ஏகே ஒன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லெல்லாம் கொடுத்துட்டு சைலண்டாக வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன், மென்டலி டிஸ்டர்ப்டு ஒரு பையன் ஒருத்தன் அங்கே வந்து எல்லா கார் தொடச்சிட்டு இருக்கான். அவன் ஏகேவை பார்த்துட்டு நீ ஒய்ஃபை தானே தேடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏகேக்கு வந்து வேகமாக வந்துட்டு போய் உனக்கு தெரியுமா என் ஒய்ஃபை பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒரு பொண்ணு ட்ரக்கில் வந்துச்சு, இங்கே இறங்கி இன்னொரு ட்ரக்கில் ஏறி போயிடுச்சு, இப்படியே போனோன்னா ஒரு ஆறு மாதிரி வரும், அந்த ஆறு கிட்ட தான் போச்சு, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்ல உடனே ஏகே வந்து கார் எடுத்துட்டு அந்த ரோட்ல போறாப்புல. ஒரு இடத்துல காஷன் சொல்லிட்டு அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னடா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை யூட்டர்ன் அடிக்கிறாப்புல. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆரவ் கார் பின்னாடியே வருது. வந்துட்டு ஆரவ் பாட்டி இறங்கி கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு ஏகேவை. உடனே ஏகேக்கு ஒன்றும் புரியாமல் காரை திருப்பி விட்டு நினச்சிட்டு அந்த காஷன் கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறாப்புல. வேகமாக உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த ரோடு எண்ட் ஆயிடுச்சு, அதோட ஆறு தான் இருக்குது. ஸோ இதுதானே அந்த பையன் சொன்ன ஆறுன்னு சொல்லிட்டு காரோட அந்த ஆற்றுல குதிச்சிடுறாரு. கார்லேருந்து வெளியில் வந்து அப்படியே கரைக்கு வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஆரவும் அந்த ட்ரக் டிரைவரும் சேர்ந்து அவரோட வண்டியை டோ பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. ஏகேக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா இவனுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, எம்ப வண்டியை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, என் ஒய்ஃபை கூட்டு போனது அந்த ட்ரக் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் யோசிக்க டக்குன்னு பின்னாடி பார்த்தா அந்த சின்ன பையன், நான் சொன்னல மோட்டலுக்கு வெளியில் வந்து ஏகேக்கு சொன்னான் இந்த ஆற்று ஓரமாக போங்க, அந்த பையன் இருக்கான். அந்த பையன் பொக்குன்னு ஏகே மூஞ்சில் ஒன்று வைக்க ஏகே வந்து மயங்கி ஊந்துடுறாரு. ஏகேக்கு கொஞ்சம் முழிப்பு வருது. அப்படியே எழுந்து பார்த்தா உன் ஒய்ஃப் எங்கள் கையில் தான் இருக்குது, உன் ஒய்ஃபு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கா, அதே அமௌண்ட்டை நீ கரெக்டாக சொல்லணும், சொன்னால் உன் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாது, இல்லைனா அவங்க 2 பேரும் போட்டு தள்ளி நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏகே வந்து இந்த மாதிரி பணமே இல்லை என்கிட்ட சுத்தமாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அப்பயே சொன்னேன்னே வந்து ₹1 டோனட் வாங்குற ஆளுங்க, இவங்ககிட்டலாம் பணம் இருக்காது அப்படின்னு ஆரவ் சொல்ல உடனே அப்போ தான் ஏகேக்கு ஒரு யோசனை வருது. அதாவது அந்த பெட்ரோல் பங்க்கில் நிறுத்திட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து அங்கே ஒரு பிரெட் பேக்கெட்டோ டோனட்டோ ஏதோ வாங்குறாங்க. அந்த பேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு குவிஸ் இருக்கும், அந்த குவிஸ் சால்வ் பண்ணா $90,000 வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ஏகேவும் திஷாவும் பேசிட்டு வருவாங்க கார்ல, எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்லிட்டு, எய்தர் $90,000 அமௌண்ட் வின் பண்ணுவீங்க இல்லைன்னா 90,000 டோனட்டை வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஹாலிவுட் படத்துல இருக்கும். பட் இதுல வந்து அதை கொஞ்சம் வேற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக இங்கே வந்து கெஸ் பண்ணி சொல்லுவார். அதாவது நம்ம த்ரிஷா வந்து உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அமௌண்ட் நிறைய இருக்குன்னு சொன்னாதான் இவங்க வந்து விடுவானுங்க அப்படின்றதுக்காக மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணி $90,000 இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகே சொல்லுவார். உடனே இவங்களுக்குலாம் வந்து ஷாக் ஆகிட்டு உடனே ஏகே தூக்கி வெளியில் போடுவாங்க. அந்த ஷாட்டுமே ட்ரெய்லரில் இருக்கும், நீங்கள் பார்த்தா இருக்கும். ஏன்னா இந்த $90,000 ஒரு பெரிய அமௌண்ட்டு, சும்மா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்ல முடியாது. ஏகேவை கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து பைனாகுலரில் ஒரு ஏரியாவை காட்டுறாங்க, ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போனோன்னா அங்கே பேங்க் இருக்கும், அந்த பேங்க்கில் போய் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி ஃபுல்லாக கேஷாக கொண்டு வரணும். நீ 1 hour டைம் டெட்லைன் தராங்க, அதாவது இந்த 1 hourக்குள்ளே நீ வரணும், இல்லைனா உன் ஒய்ஃப் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஏகேவும் அங்கேருந்து நேராக அந்த பேங்க்குக்கு போகிறாரு. மேனேஜரை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் தேவை, என்னோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, ஏகேட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை. அந்த $90,000 வந்து ஏகே கிட்ட கிடையாது உண்மையாகவே. அவர் கையில் வந்து ஒரு 25,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அமௌண்ட்டு. ஸோ அந்த மேனேஜர் கிட்ட அந்த கிரெடிட் கார்டெலாம் குத்தி இதுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த மேனேஜருக்கு கன்வே பண்ணுறாரு அவரோட சுச்சுவேஷனை. இந்த மாதிரி நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்ல. இன்னொன்று என்னென்னா, ஏகேக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த பேங்க்கில் ஒருத்தர் வந்து வேவ் பார்க்குறாரு ஏகேவை, ஏதாவது அவன் வந்து கேம் ஆடுறானா அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பார்த்துட்ருக்காப்புல.
அது தெரிஞ்சுக்கிற ஏகே வந்து இன்டைரக்டா பேங்க் மேனேஜருக்கு அவரோட சிச்சுவேஷனை கன்வே பண்றாரு. இந்த மாதிரி நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு அமௌண்ட் வேணும், ஸோ எல்லாமே $1 நோட்டா வந்து எனக்கு கொடுங்க 25,000 அந்த மாதிரி ஏதோ கன்வே பண்ணிட்டு இருக்காரு. பேங்க் மேனேஜரும் வந்து ஏகே சொல்றத நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஏகேவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரை வேவ் பார்க்கறாரு சொன்னேன் இல்லையா, அந்த ஆள் வந்து நேரா பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து ஏப்பா நீ தான் பேங்க் மேனேஜரா, உன்ட்ட நான் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏகேமே இவன் தான் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. பேங்க் மேனேஜரும் ரைட்டு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் டைம் ஆகும் சார், உங்க அமௌண்ட் பெருசா இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. ஏகே என்ன பண்றாருன்னா அந்த வெயிட் பண்ற கேப்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன டேப்ஸு அப்புறம் சின்ன கத்தி இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்த மட்டும் எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து நார்மலாக உட்காந்துடுறாரு. அப்புறம் அந்த பணத்தை வந்து ஒரு பேக் ஃபுல்லாக அடுக்கி எடுத்துன்னு வந்து ஏகே கையில் கொடுக்க ஏகே வந்து அதை எடுத்துகிட்டு வராரு. வெளியில் வந்ததும் ஒரு டெலிஃபோன் இருக்குது. அந்த டெலிஃபோனுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணால் அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் டவுட் வராமல் நீ பாட்டு அங்கே ஒரு ரயில்வே கேட் இருக்கு பாரு, அந்த ரயில்வே கேட் வர நடந்து வா, அங்கே ஆள் உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏகேவா அந்த பேக் எடுத்துகிட்டு நடந்து போகிறாரு. ஆக்சுவலி ஹாலிவுட்டில் அது ரயில்வே கேட்டு, இங்கே வந்து வேறு ஏதாவது லொக்கேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நமக்கு பேக்கை வச்சுட்டு ரோட்டில் நடக்கிற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணி தான். ஸோ அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு ஏகே வந்து ரோட்டில் நடந்துட்டுருக்காரு. நீங்கள் ட்ரெய்லர்லேயே சில ஷார்ட்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக அந்த பையை வச்சுட்டு எங்கேயோ போய் யாரை மீட் பண்ணணும் அப்படி இப்படி ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆரவ் வராரு காரில். ஆரவ் வந்து அந்த பணப்பையை வாங்கிட்டு ஏகே காரில் ஏற்றிட்டு பேக் செக் பண்ணுறாரு. ஃபுல்லாக காசாக இருக்குது. உடனே ஆரவ் கால் பண்ணிட்டு காசு கொண்டு வந்து கொடுத்துட்டான், நான் கிளம்பிட்டேன் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஏகே கையெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் காரில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எடுத்தார் இல்லையா அந்த பேங்க்லேருந்து சின்ன சின்ன கத்தியில், அதை வச்சு அந்த டேப்பெல்லாம் பிக்கிறாரு. பிச்சிட்டு இருக்கும்போது ஆரவ் வந்து இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாரு. அதாவது காசு வந்து ஃபுல்லாக $1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ $1000 நோட்டை வந்து 1 லட்சமாக அடுக்கிறதுக்கும் $1 நோட்டை 1000 அடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அதை வச்சு ஆரவ் உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான் சொல்ல. டக்குன்னு ஏகே வந்து அவர் டேப்பை பிடிச்சிட்டு காருக்குள்ளேயே ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அப்புறம் அந்த டேப்பையே வந்து ஆரோட கழுத்துல எல்லாம் கட்டி அவர் கையெல்லாம் லாக் பண்ணி உட்கார வச்சு ஏகே அந்த கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆரோட ஆட்களே வந்து அந்த காரை சேஸ் பண்ணிட்டு வராங்க, பின்னாடி இருந்து ஷூட்டும் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சேசிங் சீனா தான் இந்த கார் சேஸ் சீன் அமையுது. ஸோ அதுல தான் வந்து ஏகே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நமக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு மாசான சேஸ் சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகே வந்து அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு அவரோட ஒய்ஃபை தேடி கிளம்புறாரு. இன்னொரு பெட்ரோல் பங்க் கேஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பார்க்கும்போது அங்க அந்த ட்ரக் டிரைவர் இருந்தாலே அந்த ட்ரக் டிரைவர் அங்க வந்து ஒரு டெலிஃபோன்ல பேசி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவன் தப்பிச்சிட்டான், அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு நைட் என் வீட்டுக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க அதை வந்து ஏகே ஓட்டு கேட்டுறாரு. இதுவரை வந்து என்ன நடக்குது ஏதுன்னு புரியாத ஏகே வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அண்ட் அவர் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரூட்டும் கிடச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து சைலண்டாக இருந்துட்டு அந்த ட்ரக் டிரைவரை ஃபாலோ பண்ணி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி ஹாலிவுட்டில் இது கண்டினியூவாக ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிடும். பட் நம்ம இந்தியன் ஃபிலிமாக எடுக்கும்போது நம்ம இந்தியா ஏத்தாப்புல கொஞ்சம் அடிஷ்னல் சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் சில ஷார்ட்ஸ்லாம் வரும். அதாவது கண்ணாடியில் த்ரிஷாவோட ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து ஏகே வந்து த்ரிஷாவை நினச்சி பார்க்குற மாதிரி கான்செப்ட். ஸோ அதில் என்னன்னா 2 விஷயம் டவுட்டாக இருக்குது. ஒன்று, விடாமுயற்சி ஸ்டோரி வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து த்ரிஷா கிடைக்காத மாதிரி, புரியுதுங்களா, இந்த 5 வருஷமா த்ரிஷாவை நினச்சி அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி கதையை அமைச்சிருக்கலாம். அதுக்காக இந்த கும்பல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அகைன் இவர் ட்ரேஸ் பண்ணி போயிட்டு மாட்டிருக்க எல்லா பெண்களையுமே காப்பாற்றி விடுவிக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது ஃப்ளூயண்டா அந்த ஹாலிவுட் படத்தையும் 100% அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா அந்த வில்லனோட வீட்டுக்கு வந்து நைட்டு போய் த்ரிஷாவை அவங்க கூப்பிட்டு வருவாங்க. அங்க அவங்கள லாக் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளி த்ரிஷாவை காப்பாத்திட்டு போறது தான் கதையா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துல இருந்து ட்ரக்குக்கு பதிலாக வேற ஏதாவது வண்டியை தான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னல. அது கான்செப்ட்னா அந்த பிரேக் டவுன் படத்துல அந்த ட்ரக் டிரைவர் தான் மெயின் வில்லனா இருப்பான். ஸோ நமக்கு இந்த படத்துல வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தான். அவருக்கு பேரா வந்து ரெஜினா கேசன் நடிச்சிருக்காங்க. ட்ரக்குக்கு பதிலாக அர்ஜுனும் ரெஜினாவும் அவங்க 2 பேரும் ஒரு கப்பல் மாதிரி ட்ரிப்புக்கு அந்த வழியில வரலாம். த்ரிஷாக்கு அவங்க லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இதுல வந்து தெளிவாக தெரியுது அர்ஜுனும் அண்ட் ரெஜினாவும் இவங்க ஒரு கப்புல் அண்ட் இவங்க தான் அந்த மாஃபியா கும்பலோட லீடர்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பையனை கடத்திட்டு வந்து அவங்களை சுட்டு கொல்றதை வந்து ட்ரெய்லர் ஓப்பனிங் சீன்லேயே அதை தான் காட்டுறாங்க. ஸோ கதை இப்படியும் அமைச்சிருக்கலாம். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ஏகே கடைசி வரை வெயிட் பண்ணி விடாமுயற்சியோட அவரோட ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் முழு படமும். இதே மாதிரி வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.